ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மலர் ஸ்டார் திவாகர் அவர்கள் மனசுடைஞ்சு நொந்து போய் பிக் பாஸ் ஹவுஸ்ல வளம் வந்துட்டு இருக்காரு. இப்படியே விட்டா பைத்தியமாகி பிக் பாஸ் ஹவுஸை விட்டே ஓடுவாருன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மனசுடைஞ்சு போய் திரியிறாரு. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இந்த நாள் பாத்தீங்கன்னா கேமரா முன்னாடி நின்னுக்கிட்டு கனியும் அரோராவையும் பத்தி ஏதோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்பாரு பிக் பாஸ் கிட்ட. அப்போ நேரா பார்த்து இந்த கேமரா திடீர்னு சைடு வாங்கிடும். இதை பார்த்த மலர் ஸ்டார் என்ன திடீர்னு திரும்புதேன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போய் நிப்பாரு. மறுபடியும் அந்த பக்கம் திரும்பிடும். ஆஹா, நம்ம பேசுறத கேமராவே காரி முயுதே அப்படின்னு மனம் நொந்து போய் மென்டல் பிடிச்ச மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறார் பிக் பாஸ் ஹவுஸ்ல. பிக் பாஸ் கேமரா டீம் எல்லாம் இப்பதான் செருப்படி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க நம்ம திவாகருக்கு. நேற்று ஜெயிலுக்கு போகக்குள்ள கேமரா கிட்ட நின்று பேசுவாரு. ஆனா கேமரா திரும்பாது, அப்படியே தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா ரீல்ஸ் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு வேணாவை கூட்டுன்னு போய் கேமரா முன்னாடி போய் நிப்பாரு. கேமரா அப்படியே செத்து போன மாதிரி அசைவும் அசையாது, ஜூமும் பண்ணாது, அப்படியே நிற்கும். அசைஞ்சாதானடா நீ கண்டுபிடிப்பா நான் இருக்கேன் இல்லையான்னு அப்படின்ற மாதிரி கேமரா செத்து போய் கிடக்கும். என்னடா கேமரா செத்து போய் கிடக்குது அப்படின்ட்டு கையெல்லாம் அசைச்சு பார்ப்பாரு திவாகர். நான் அசைவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரியே இருக்கும் கேமரா. இந்த கேமரா ஏதோ ஃபால்ட்டபுளா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு கேமரா பக்கம் போவாரு. அங்கேயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும் கேமரா. என்னடா நடிப்பு திறமைக்கு வந்த இழுச்சொல் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா கேமரா முன்னாடியும் போயிட்டு நின்று பார்ப்பாரு, அசைச்சு பாப்பாரு. ஒன்னும் நடக்காது. ஐயோ, இந்த கேமரா இல்லைன்னா என் பழப்பு ஓடாதே, நான் எப்படி வெளி உலகத்துக்கு தெரிவேன், என்னுடைய நடிப்பு திறனை நான் எப்படி காட்டுறதுன்ற மனவேதனையில மென்டல் டிசார்டர்லாம் வந்துடும் போல இருக்கு நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாருக்கு. இதே மாதிரி பிக் பாஸ் கேமரா டீம் ஒரு 10 நாளைக்கு பண்ணாங்கன்னா மனம் வெறுத்து போய் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டே ஓடுவாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா வெளியே இருக்கக்குள்ள இவரு தன்னுடைய மொபைல் கேமராவை நம்பி தான் வாழ்ந்துட்டு வந்தாரு. இப்போ உள்ள வந்ததும் இந்த பிக் பாஸ் டீம் கேமராவை நம்பி தான் உள்ள வந்தாரு. இப்போ ரெண்டுமே இல்லைன்னு போது பிக் பாஸ் என்ன மதிக்க மாட்டுறாரு, கேமராவும் என்ன மதிக்க மாட்டுது, நான் எங்க பெரிய ஆள் ஆயிட போறேன்ட்டு பிக் பாஸுக்கே பொறாமையா இருக்குன்ட்டு பிக் பாஸ் மேலேயே பழி சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியேறிடுவார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். செய்து பிக் பாஸ் கேமரா டீம் அவர்களே, இதே நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு திருந்த வாய்ப்பு இருக்கு. நீங்க கேமராவை லைட்டா அசைச்சினா கூட உடனே ஒரு ஆரம்பிச்சிடுவாரு. தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி 2 நாள் பண்ணாம அந்த ரீல்ஸை ஒட்டு மொத்தமா பண்ணி உங்க கேமராவே வெடிக்க வச்சிருவாரு. ஸோ தயவு செய்து இப்படியே பண்ணுங்க. ஆனா பிக் பாஸ் வரலாற்றிலே முதல் முறையாக பிக் பாஸ் கேமரா ஒருத்தரை அவாய்ட் பண்ணுதுன்னா அந்த மாமனிதர் நம்ம திவாகரா தான் இருப்பாரு. பிக் பாஸ் ஹவுஸ்ல எது பண்ணாலும் கேமரா வந்து ஜூம் பண்ணி அவங்க வண்டவாளத்தை தெரிவிச்சிடும். ஆனா வரலாற்றிலே முதல் முறையா ஒருத்தரை அவாய்ட் பண்ணுதுன்னா இந்த அளவுக்கு கேமரா டீமுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பான் அந்த மனுஷன். ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு பாவமா இருக்குது. அந்த ஆள் முகத்தை பார்க்கக்குள்ள ஐயோ, இந்த பச்சை பிள்ளைய பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. அவர் பாத்தீங்கன்னா மன விரக்தியில அந்த கேமராவே பார்த்துக்கின்னு சோபால உக்காந்துட்டாரு. பிக் பாஸ் கேமரா டீம் எவ்வளவுதான் வந்து இவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணோம். அரைச்ச மாவே அரைச்சின்னு இருப்பாரு. ஒரு வாட்டி போடலாம், 2 வாட்டி போடலாம், போட்டதேவா திருப்பி திருப்பி போட முடியும். அவங்க பார்த்தாங்க, சரி இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு கட்டி விட்டுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் டீம் வாட்டர்மெலன் ஸ்டாரை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இவர் பண்ண காமெடி அரும்பு எல்லாம் போட்டாச்சு, இனிமேல் போடுறதுக்கு ஒன்றும் இல்லை, திரும்ப அரைச்ச மாவே அரைக்கிறாருன்னு சொல்லிட்டு இவரை இந்த வாரம் இல்லை அடுத்த வாரத்துக்குள்ள நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிடுவாங்க. ஒரு கண்டென்ட்டையும் கொடுக்கறது இல்லை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். எப்போ பார்த்தாலும் சண்டை தான் போட்டுட்டு இருக்கிறாரு. அதுவும் நிறைய பீப் வார்த்தையை யூஸ் பண்றாரு. பிக் பாஸ் டீம் பாத்தீங்கன்னா 1 hour எபிசோட்லயே திவாகர் பண்ற கன்றாவான சேட்டைகளை தான் காட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க. அவருக்கு எதிர்ப்பா இருக்கிற சில வீடியோக்களை தான் 1 hour எபிசோட்லயும் காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள், கானா வினோத்தை வந்து அவர் திட்டுவாரு, கரிச்சட்டி வாயன் தீ கரிச்சட்டி வாயன் அப்படின்னு தான் பேசுவாரு. அதை வந்து பீப் போட்டு தீண்டத்தகாதவன் மாதிரி வெளிக்காட்ட ஆரம்பிச்சுக்கிறாங்க பிக் பாஸ் டீம். இவர் பேசக்குள்ள பிக் பாஸ் போட்ட டீம் பீப்பால வெளியில என்ன பேசிக்கிறாங்கன்னா தீண்டத்தகாதத்தை பத்தி பேசி ஜாதி பத்தி இவர் இழுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இது தர்பீஸுக்கு ரொம்ப கெட்ட பேரை வாங்கி கொடுக்க போகுது. இவர் பண்ற நெகட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் தான் பிக் பாஸ் டீம் 1 hour எபிசோட்லயும் காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. இவருக்கு எதிராகவும் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு விஜய் டிவி பிக் பாஸ் டீம் செய்யற காரியத்தினால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா விஜய் டிவி நினைச்சா காப்பாற்றவும் செய்வாங்க, அவங்களுக்கு பிடிக்கலனா காலவாரி விடவும் செய்வாங்க. இந்த வரிசையில தான் இப்போ நம்ம திவாகரை வச்சு செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க பிக் பாஸ் டீம். நைட்டு கூட திவ்யா, பார்வதி, திவாகர் 3 பேரும் கான்வர்சேஷன்ல இருக்கக்குள்ள வாட்டர்மெலன் ஸ்டார் ஜாதி பத்தி கேட்டிருப்பாரு நம்ம திவ்யா கிட்ட. அதை திவ்யா பார்வதி கிட்ட சொல்லி என்ன டாபிக் பத்தி பேசுறாரு பாருங்க, என்ன கேட்கிறாரு பாருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. இதையும் அப்படியே டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க 24/7 லைவ்ல. ஸோ விஜய் டிவி எடுக்கணும்னு ஒரு நபரை முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. மிஞ்சி போனா 2 வாரம் தான், அதுக்குள்ள பாருங்க எவிக்ட் ஆகி வெளியே வந்துருவார் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார். மக்களே, உங்கள் கருத்து என்னன்னு மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்க சந்திக்கிறேன். பாய்.